நாள் ஒன்றுக்கான உண்மைச் சம்பவம். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஓர் ஏழை குடும்பத்தில் 1848ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் பிறந்தார் மேரி ஸ்லெசர். இவரின் தந்தையோ பயங்கர குடிகாரர். தாயார் மிகவும் பக்தி நிறைந்த பெண். தந்தை காலணிகள் தயாரிக்கும் ஒரு கடையில் வேலை செய்து வந்தார். அதில் கிடைக்கும் சொற்ப பணத்தையும் அவர் குடித்தே செலவு செய்து வந்தபடியால் குடும்பத்தில் மிகவும் வறுமை வாட்டியது. கண்டி என்ற பட்டணத்தில் 11 வயது நிரம்பிய மேரியும் தினமும் 10 மணி நேரம் ஒரு மில்லில் வேலை செய்து குடும்பத்தை தாங்கி வந்தார். மேரிக்கு 14 வயது ஆகும்போது அவளது தகப்பனாரும் 2 சகோதரர்களும் மரித்து போனார்கள். தொடர்ந்து மேரி குடும்ப பாரத்தை சுமக்க வேலையை தொடரும் நிலைமை ஏற்பட்டது. கடினமான சூழ்நிலையில் மேரி வளர்ந்தாள். தைரியத்தையும் பொறுமையையும் சுயவெறுப்பையும் விடாமுயற்சியையும் சிறுவயதிலேயே மேரி பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இது அமைந்தது. மிஷனரி பணிக்காக தன்னை ஒப்புக்கொடுத்திருந்த மேரியின் அண்ணன் ராபர்ட் இறந்து போனதால் தன்னை மிஷனரி பணிக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென மேரி தீர்மானம் பண்ணினார். தனது முழு விருப்பத்தின்படியும் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படியும் அயல்நாட்டு மிஷனரி ஸ்தாபனத்தினால் தாங்கப்பட்டு தனது 27ஆம் வயதில் எத்தியோப்பியா என்ற கப்பலின் மூலம் ஆப்பிரிக்க நாடு பயணமானார் மேரி. ஆப்பிரிக்காவில் டியூப் டவுனில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டே ஆப்பிரிக்க மக்களின் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். சிறுவர் சிறுமிகளுடன் அதிகம் பழகினார். பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கும்படி வகுப்புகளை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் குழந்தைகள் குறைவாக வந்தாலும் படிப்படியாக அது 1000ஆக உயர்ந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அது ஓய்வு நாள் பள்ளிக்கூடமாக மாறியது. கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமைந்தது. மேரி எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தார். காலாபார் மக்களின் புனித கலாச்சாரத்தின் படி யாருக்காவது 2 குழந்தைகள் பிறந்து விட்டால் அது பிசாசின் சக்தியால் உண்டானது என்று 2 பிள்ளைகளையும் கொன்றுவிடுவார்கள். தாயையோ காட்டுக்குள் விரட்டிவிடுவார்கள். இந்த மூட பழக்கத்தை அறிந்து இதனை தடுப்பதற்கு மேரி பெரும் முயற்சியெடுத்தார். குடும்ப தலைவன் இறந்தால் அவனோடு கூட அவனது மனைவி பிள்ளைகளையும் வெட்டி புதைத்துவிடும் காட்டுமிராண்டித்தனமும் காலாபார் மக்களின் பழக்கமாக இருந்தது. எப்போதும் ஆயுதங்களோடு செல்லும் இந்த மக்கள் மனித தலைகளை வேட்டையாடும் கொடிய பழக்கமுடையவர்கள். இவர்களுக்கு சுவிசேஷத்தையும் இயேசுவின் அன்பையும் சொல்லி அவர்களின் மூட பழக்க வழக்கங்களை மாற்றினார் மேரி. எங்கெல்லாம் 2 குழந்தைகள் பிறக்கிறதோ உடனே அங்கு சென்று அந்த பிள்ளைகளை காப்பாற்றி தானே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அநேக 2 குழந்தைகள் இவ்வாறு எடுத்து வளர்க்கப்பட்டனர். எங்கெல்லாம் 2 கிராமங்களுக்கு இடையில் சண்டை மூளப்போகிறதோ அங்கெல்லாம் தைரியமாக சென்று சண்டையை நிறுத்திவிடுவார். பல கிராமத் தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றார். இவர் மக்களுக்கு நீதிபதியாகவும் ஆசிரியராகவும் மருத்துவராகவும் நல்ல நண்பராகவும் சிறந்து விளங்கினார். மேரியின் மீதுள்ள அன்பினால் காலாபார் மக்கள் அவரை மா என அழைத்தனர். இங்கிலாந்து அரசு மேரி பணி செய்த பகுதிகளில் மேரியை நீதிபதியாக நியமித்தது. அப்போதிருந்த மேரி வெள்ளைராணி என்றும் அழைக்கப்பட்டார். இவரே பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி ஆவார். இவர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அநேக பிரிட்டிஷ் அலுவலர்களையும் ஆப்பிரிக்க இனத்தாரையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். பிரிட்டிஷ் அரசர் மேரியின் சேவையை பாராட்டி வெள்ளி சிலுவையை அவருக்கு வழங்கி அவரை கௌரவித்தார். தனது 40 வருட ஆப்பிரிக்க ஊழியத்திற்கு பிறகு தனது 66ஆம் வயதில் தான் தங்கியிருந்த மண் குடிசையிலேயே தேவராஜ்யம் சேர்ந்தார் மேரி. அன்பான தம்பி தங்கையே, எளிய குடும்பத்தில் பிறந்த மேரி இயேசுவையே தனது பெலனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததால் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். ஆப்பிரிக்க மக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் செய்யும் பெரிய ஊழியத்தையும் நிறைவேற்றினார். நீயும் இயேசுவின் பெலனையே சார்ந்து அவரே நம்பி வாழும்போது தேவன் உன்னையும் வல்லமையாக பயன்படுத்துவார்.